வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட 52 நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு எது மாதிரி பலன்கள் நம்ம கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே சிம்ம ராசியோட அதிபதியே பாத்தீங்கன்னா சூரிய பகவான். எப்பவுமே ஒரு உலகத்துக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுனா சூரிய பகவான். கிரகத்திலேயே கண்ணுக்கு தெரிகிற கிரகமும் சூரியன் தான். அப்படி இருக்கும் பொழுது சிம்மராசி பொறுத்தளவு ஒரு காட்டுக்குள்ள எப்படி ராஜா, அதே மாதிரி மனுஷனுக்கெல்லாம் ஒரு ராஜாவா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட ராசி எதுனா சிம்மராசி. இந்த சிம்மராசி பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஒரு பயப்படாம எதா இருந்தாலும் பார்க்கக்கூடிய ஒரு ராசி அமைப்பு தான் சிம்மராசி. இப்ப இந்த சிம்மராசியோட அதிபதி சூரியன். எப்பவுமே ஒரு ராசியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 நாள் பாத்தீங்கன்னா ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவாரு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த 52 நாள் பாத்தீங்கன்னா இப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு மேல சூரிய பகவான் உங்க ராசியிலேயே இருக்க போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 30 நாள், ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 52 நாள்ல கிட்டத்தட்ட 30 நாள் பாத்தீங்கன்னா உங்க ராசியில இருக்க போறாரு. அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் கண்டிப்பா கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம இப்ப சனி உங்க ராசிய பாக்குறாரு. ஆல்ரெடி சிம்மராசி பொறுத்தளவுல அஷ்டம சனி வேற நடந்துட்டு இருக்கு. இந்த அஷ்டம சனி நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா தடங்களாகிட்டே இருக்கும், தடுமாற்றங்கள் கொடுத்திருக்கலாம். நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா அவமானங்களும் தேடி கொடுத்திருக்கும். பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் அப்படிங்கறத ஒரு எண்ணம் உருவாயிருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாத கிரகம். சூரியனுக்கு ஆப்போசிட் கிரகம் எதுனா சனி பகவான், சனிக்கு ஆப்போசிட் கிரகம் எதுனா சூரியன். ஏன்னு கேட்டீங்கன்னா இருட்டுங்கிறது பாத்தீங்கன்னா இருள் அடைஞ்ச ஒரு கிரகம், வெளிச்சம் இல்லாத ஒளி இல்லாத கிரகம் எதுனா சனி பகவான். ஒளி இருக்கிற கிரகம், வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுனா சூரியன். இப்ப எப்பவுமே வெளிச்சத்துக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா இருட்டாதான் இருக்கும், இருட்டுக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா வெளிச்சம். இதனால இப்ப இந்த சனியோட பிடியில இந்த சிம்மராசிக்காரங்க இருக்காங்க. பட் சிம்மராசி அஷ்டம் சனி நடந்தாலும் கூட பட் நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 52 நாள்ல 30 நாள் உங்க ராசி நாதன் உங்க ராசியில ஆட்சி பெறாரு. அவர் எப்பவுமே நம்மளுடைய ராசிநாதன் நமக்கு பலமா இருக்கும் பொழுது என்னன்னா நம்ம எதா இருந்தாலும் துணிஞ்சு பண்ணலாம். துணிஞ்சு பண்ணும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா எல்லாமே நமக்கு நடக்கும். எனக்கு தடப்பட்ட காரியங்கள் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு நீங்க நல்லது பண்ணி போயிட்டே இருந்தா கூட உங்களுக்கு கெட்டதா மாறி இருக்கும், விபத்துகளா இருக்கும், உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கொடுத்திருக்கும், ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் பண்ணியிருக்கும். அது மட்டும் இல்ல கணவன் மனைவிக்குள்ள எப்ப பார்த்தாலும் கருத்து வேறுபாடுகள், நான் என்ன சொல்றது நீ என்ன கேட்கறது, இது மாதிரி போட்டிங்கிறது உங்களுக்குள்ளே நிகழ்ந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு விடிவுகாலம் கிடைக்காதா, நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாதா, நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாதா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 52 நாள் உங்களுக்கு உகந்த நாளா கண்டிப்பா இருக்கும். அஷ்டமசனி ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட உங்க ராசி நாதன் உங்களுக்கு முழு ஒத்துழைப்புங்கிறத கொடுத்து நீங்க நினைச்சதை விட உங்களுக்கு எல்லாமே நல்லது அமைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்கு. பட் இந்த அஷ்டமசனி நடக்கும் போதும் கூட உங்க ராசிநாதன் உங்க ராசியில் இருக்கும் பொழுது கண்டிப்பா தொழிலோட அமைப்புங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நிறைய பேர் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஏதாவது நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா நீங்க கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஏதாவது ட்ரை பண்ணுங்க. பட் அஷ்டம் சனியில நமக்கு பல தடங்கள் கொடுத்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயம் ஒரு வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களா இந்த 52 நாட்கள் கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் அந்த அஷ்டம் சனி நடக்கும் போது கூட தான தர்மங்கள் நீங்க அதிகமா பண்ணுங்க. எப்பவுமே சிம்மராசி பொறுத்துல பார்த்துட்டீங்கன்னா எவ்வளவு கோபங்கள் இருந்தாலும் அவளுக்கு உங்களுக்கு நல்ல பண்புங்கள் கண்டிப்பா ஒரு இரக்க குணங்கிறது எப்பவுமே சிம்மராசி பொறுத்தளவு இருக்கும். அப்படி இந்த சிம்மராசி பொறுத்தளவு இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான தர்மங்கள் கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. இரவு நேரத்துல வாகனங்கள் போறது தவிர்த்துக்கோங்க. ஜாமீன் எழுத்து சப்போர்ட்டு கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க.
வெளியூர் பயணங்களா இருக்கட்டும், வெளிநாடு பயணங்களா இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒரு கவனமா இருங்க. யாரு மேலேயும் நீங்க முழு நம்பிக்கை வைக்காதீங்க. எப்பவுமே நீங்க வந்து இன்னொருத்தர் மேல நீங்க முழு நம்பிக்கை வச்சீங்கன்னா, அவங்க உங்களைய ஏமாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயம் உருவாகலாம். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அஷ்டமசனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலுமே கூட, உங்க ராசிநாதன் உங்களுக்கு பலம் பெறும் பொழுது, சுபகாரியங்கள் ஏதாவது நீங்க பண்ணுங்க. அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அசையா சொத்துல நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, வீடு கட்டுங்க, இடம் வாங்குங்க, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க. இது மாதிரி ஏதாவது சுப விரயங்கள் நீங்க பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் வராது. சார் எப்படி சார் கடன் வாங்கி நம்ம பண்றது? இப்ப கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இல்ல பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, இல்ல அசையா சொத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு கடன் வாங்கினதுக்கான ஒரு அர்த்தம்ங்கிறது கண்டிப்பா இருக்கு. இதே நீங்க கடன் வாங்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கடனுக்கு கடனமாகும், விரயத்துக்கு விரயமாகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத விரயங்கள் நம்ம தவிர்த்துக்கணும்னா, இது மாதிரி சுப விரயங்கள் நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். பட் நீங்க வீடு கட்டுறதுக்காக ஸ்டெப் எடுத்தீங்கன்னா, நமக்கு கையில பணமே இல்லைன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாகவும் அமையும். அதே மாதிரி இரவு நேர பயணங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாகன யோகத்துல வாகன ஒரு பயணத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பழைய கார் இருக்கு, வண்டி இருக்கு, அதை கொடுத்துட்டு புதுசா ஏதாவது நம்ம வாங்கலாம் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி டிராவல்ஸ் தொழில் வச்சுட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த அஷ்டம் சனி நடக்கும் பொழுது, இந்த சூரியன் வந்து உங்க ராசியில் ஆட்சி பெறும் பொழுது, ஏன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் வந்து பகல் நேரத்துல வெளிச்சமாகவும், இரவு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் இல்லாம இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து அவசரப்படாம நிதானமா நீங்க செயல்படும் பொழுது எல்லாமே கண்டிப்பா நிச்சயம் உங்களுக்கு வெற்றியா இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டு இருந்து அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, சிம்மராசி பொறுத்தளவுல ஒரு ஒரு இடத்துல ஒரு 10 பேர் இருந்தாலும் நான் அங்க பெஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே சிம்ம ராசி பொறுத்தளவு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு அதிகாரிக இங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அரசியல் சார்ந்த தொழிலா இருக்கட்டும், இராணுவம் தொழிலா இருக்கட்டும், இந்த போலீஸ் சம்பந்தப்பட்ட ஒரு காவல் அதிகாரிகளா இருக்கட்டும், அவங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து தொழில் மாற்றங்களும் வருவதற்கான வாய்ப்புகளாம் இருக்கும். அதனால நமக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு வாய்ப்பு தேடி வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தாராளமா முழுமையா பயன்படுத்திக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, மற்றவங்களை சார்ந்தோ இல்ல மற்றவங்களை நம்பி இல்லாம நீங்க உங்க இதுல நீங்க இறங்கி நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயம் வெற்றிகள் கை கொடுக்கும். அதனால எந்த ஒரு இதுல இல்லாம நீங்க தைரியமா போராடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ங்கிறது ஆகும். பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, சிம்மராசி பொறுத்தளவுல நம்ம பொது பலனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதே தன்னுடைய சுயஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நல்லா இருந்து, நம்ம சுயஜாதகத்துல தோஷங்கள் எது இல்லாம இருந்து, சனியோட பாதிப்புகள் இல்லாம இருந்தாவே நமக்கு எல்லாமே சக்சஸா மாறும். அதனால உங்களுடைய சுயஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நல்லா இருக்கான்னு பாருங்க. சுயஜாதகத்தினோட முழு விவரம் நீங்க தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ங்கிறது கண்டிப்பாகும். நீங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தினோட முழு விளக்கங்கிறத நான் சொல்றேங்க. நீங்க இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.